தை அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகுங்க. தை அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தானம், தர்ப்பணம், பிண்டதானம், மரியாதையை கண்காணிப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய தானம், தர்ப்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் யாருக்கு தானம் செய்ய வேணும், என்னென்ன தானம் செய்ய வேணும், எந்தெந்த பொருட்களை தானம் செய்வதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் எந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை அமாவாசையாகுங்க. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. வருஷத்தில் வரக்கூடிய மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாதவங்க இந்த ஒரு அமாவாசை நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா வருஷம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்த முன்னோர்களுக்கு வழிபட்ட பலனானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. அன்றைய நாள் அதிகாலை 1:20 மணிக்கு திதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதியானது இருக்குதுங்க. சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவராவார். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கக்கூடிய தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசை ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு தர்ப்பணம், திலஹோமம், பிண்டதானம் போன்றவற்றை தவறாமல் நம்ம செய்ய வேணுங்க. நம்ம இப்படி செய்வதனால நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய சித்தார்த்தங்கள், புண்ணிய தலங்கள், கடற்கரை, புனித நதிகள் போன்றவற்றில் செய்வதற்கு இணையான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம இப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதும் தான தர்மங்கள் கொடுப்பதும் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அதுலேயும் அந்தணர்களுக்கு தானம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அந்தணர்களுக்கும் தானம் கொடுக்கக்கூடாதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தணர்களுக்கு மட்டுமே அன்றைய நாளில் நம்ம தானம் கொடுக்க வேணுங்க. அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய நாள் என்பதனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் போன்ற 3 பொருட்களையும் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தர்ப்பண காரியங்கள் செய்யக்கூடிய அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களையும் தானம் கொடுப்பதால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதை தவிர சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனையிலிருந்து விலக வேணும் அப்படிங்கிறவங்க அன்றைய நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, சாலை ஓரம் வசிப்பவங்களுக்கு நீங்கள் உணவை தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கம்பளி, போர்வையை வாங்கி கொடுப்பது சனி பிடியிலிருந்து விடுவிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. தை அமாவாசை நாளில் இதை செஞ்சு முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவதும் பித்ருக்களுடைய ஆசைகளை பெற்று கொடுக்குங்க. அதனால தான் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு முந்தைய தலைமுறையினர்கள் இருந்தவங்க செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள், செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள் போன்றவைகள் நீங்கி நன்மைகளானது நமக்கு அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது.
அமாவாசையில் ரொம்பவே முக்கியமான அமாவாசையில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை அமாவாசையாகுங்க. இந்த தை அமாவாசை பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக சொல்லப்படுது. மேலுமே முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்றது தை அமாவாசையாகுங்க. சிவ வழிபாட்டிற்கு ஏற்றதாகவும் இந்த தை அமாவாசையானது சொல்லப்படுது. திருக்கடையூர் தலத்தில் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை நாளாகுங்க. சிவபெருமான் காலன சம்ஹாரம் செய்த பிறகு மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்ததும் அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை நாள் முழு நிலவை காட்டியதும் அனைத்தும் திருக்கடையூரில் தாங்க நடந்தது. இங்கு தை அமாவாசை நாளில் விழா எடுத்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அபிராமி அமாவாசை அன்னைக்கு நிலவு காட்டிய உற்சவமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகுங்க. சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்று சேர்வதாகுங்க. வாசியா என்றால் வசிப்பது என்று பொருளாகுமாங்க. அதாவது அமாவாசை என்பது முன்னோர்களை ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய நாள் என்பதை குறிப்பிடுவது இந்த நாளை அமாவாசை நாள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை திதியானது இருக்குதுங்க. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது. மேலுமே முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ரொம்பவே ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை நாளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. பித்ரு தோஷம் நீங்க ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி போன்றவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாளாக இந்த தை அமாவாசை நாளானது சொல்லப்படுது. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் கூட தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த 3 அமாவாசையில் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் தை அமாவாசை என்பது தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரையிலான உத்திராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க வேணும் அப்படிங்கிறவங்க தை அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செய்ய வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இறந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை தொடங்கி விடுவாங்க. அப்படி போகும்போது ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையுமா. அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ற அடுத்த பிறவியை எடுக்கும் வரைக்கும் பித்ருலோகத்திலேயே தங்கி இருப்பாங்களாமாங்க. இதற்கு இடையில பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படுமா. ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதனால அவர்களால் எதையுமே சாப்பிட முடியாதாங்க. இதனால தான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவதாகவும் சொல்லப்படுது. இங்கு அவர்களுடைய சந்ததிகள் முறையாக மந்திரங்களை உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலமாக முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கெடுத்து அவர்களுடைய பசியானது நீங்கி திருப்தி அடைவாங்களாமாங்க. இதனால தான் மன மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய சந்ததிகளை அந்த ஆத்மாக்களானது வாழ்த்துவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர்கள் வழிபாடானது செய்யப்படுதுங்க. தர்ப்பணம், திலஹோமம், பிண்ட தர்ப்பணம் போன்றவைகளாகுங்க. இவைகள் இறந்து போக செய்யக்கூடிய மகா சித்தார்த்த காரியங்களை போல ரொம்பவே புனிதமானதாக சொல்லப்படுது. நீர்நிலைகளுக்கு சென்று இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புனித தலங்களை இவற்றை செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அதே போல் காசி, ராமேஸ்வரம், பிரயாக்ராஜ், திருவேணி சங்கமம், கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அன்றைய நாளில் முன்னோர்களுடைய பெயரால் தானம் கொடுப்பதும் முன்னோர்களுடைய ஆத்மாவானது மகிழ்ச்சி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. உச்சி காலத்துக்கு முன்னாடியே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுதான் நெய்தியும் கூட. அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கூட கண்டிப்பாக முன்னோர்கள் நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேணுங்க. அதனால் முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தை அமாவாசை நாளில் காசி, ஹரித்வார், பிரயாக்ராஜ், திருவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க.
புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இதற்கு தனிச்சிறப்பு இருக்குதுங்க. அதாவது தேவர்களுக்கு காலை பொழுதாக சொல்லக்கூடிய தை மாதத்தில் இந்த அமாவாசை வருவதனால பித்ருக்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள், சாபங்கள் ஆகியவற்றை அனைத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த தை அமாவாசை நாளானது சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து எள்ளு தண்ணீர் இறைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.